ஹாய், வெல்கம் பேக் டு ஆப்ஷன் பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இந்த கம்மிங் வீக்லி அனலைஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்ன வந்து கீ லெவல்ஸ் என்னென்ன, ஸோ அதாவது பை லெவலில் செல் லெவலில் மார்க்கெட் எந்த லெவல் வர போகும், ஸோ அப்படிங்க எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போங்க. பேங்க் நிஃப்டி டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த 49,200 வந்து லெவல் பிரேக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து உடஞ்சிட்டு ஸோ எது வர போகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ இந்த லெவல்ல இருந்து ப்ரைஸ் டவுன் எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லியில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 47,500 இருந்து 46,000 வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது நடுவில் எந்த ஜோனுமே கிடையாது. ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே நமக்கு வந்து டவுன் ஆகுதான் சான்ஸ். அந்த டவுன் எங்கேருந்து நம்ம வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து இந்த அகைன் ப்ரைஸ் இப்போ வந்து பார்க்க 48,700 வந்து ப்ரைஸ் க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ ப்ரைஸ் என்ன ஆகுனா மறுபடியும் இந்த லெவலுக்கு அதாவது 49,500 50,000 இந்த லெவல் போயிட்டு இங்கிருந்து ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நான் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன் பாருங்க. இங்கிருந்து போயிட்டு இங்கிருந்து மார்க்கெட் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் இங்கே பாருங்க, மேலே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கு, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ ப்ரைஸ் அங்கிருந்து விழறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாலேருந்து வாய்ப்பு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதாவது 50,000 49,500 இந்த ஏரியாலேருந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து அப் அப்படிங்கிற நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 52,000 அபோவ் வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணுங்க. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டும்தான் நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதர்வைஸ் ப்ரைஸ் வந்து இந்த 52,000 உடையாத வர ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நமக்கு. ஓகே, எப்போ இந்த 52,000 உடையுதோ அப்போ ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டவுன் என்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்தாச்சு. 49,500 இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 50,250 இங்கே வந்து நம்ம வந்து ஒரு டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இங்கே நம்ம வந்து செல் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு இந்த 23,500 வந்து பிரேக் ஆயிடுச்சு ப்ரைஸ். ஸோ இந்த லெவல் 500 உடைஞ்சிச்சு, லிக்விடிட்டி ஸ்வீப் எடுத்துட்டு மாறு. ஆனால் நமக்கு வந்து இந்த 23,300 அப்படிங்கிறது இன்னும் உடையல. ஓகே, ஸோ இந்த 23,300 உடைஞ்சதுன்னா ப்ரைஸ் எது வரை வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து 22,700 600 இந்த லெவலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ இந்த 300 உடைஞ்சதுன்னா ப்ரைஸ் கண்டிப்பா இந்த லெவல் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ப்ரைஸ் இங்க மேலே போகுதுன்னு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம், அதாவது ப்ரைஸ் வந்து இந்த 24,000க்கு மேலே போச்சுன்னா பை, இல்லைன்னா இங்கிருந்து டவுன் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா ப்ரைஸ் நம்ம இங்க பார்க்கும்போது இந்த லெவல் வந்து டிமாண்டா ரியாக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக் வந்து உடையல நமக்கு, அதாவது இந்த 23,300 அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்னும் உடையல. ஓகே, அப்போ இந்த லெவல் உடையாத வர இந்த லெவல் ஸ்ட்ராங் டிமாண்டா நமக்கு ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த 300 உடைஞ்சதுன்னா நம்ம வந்து செல்லுக்கு போகலாம், அதுல சந்தேகமே இல்லை. ஓகே, வி கேன் கோ ஃபார் செல். இந்த 300 உடையாம பிரைஸ் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல, இது 4 ஹவர்ஸ் சார்ட் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு 1 ஹவர் சார்ட் நான் வைக்கிறேன். இது அப்படியே 1 ஹவர் சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்க ஒரு சோக்கு சிஹெச் வந்து நமக்கு இந்த இடத்துல வச்சா பிரைஸ் சோக்கு இதுக்கு மேல க்ளோசிங் வச்சா பிரைஸ் ப்ராப்ளி இங்க வந்துட்டு இங்கிருந்து மேல போறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம பிரைஸ் பை ஆகணும் அப்படின்னா அப்ப நமக்கு வந்து இந்த 23,550க்கு மேல ஸ்ட்ராங்கா வந்து மேல வந்து க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பிரைஸ் வந்துட்டு இங்க மேல போதும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நமக்கு வந்து பை அப்படின்னு போனோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இந்த 550 600க்கு மேல க்ளோசிங் வச்சுட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் வரணும். இப்படி போனா பை. ஓகே, இல்ல சப்போஸ் வந்து நான் வந்து செல்லுக்கு தான் நான் போறேன் அப்படின்னா அப்ப செல்லுக்கான ரூல்ஸ் என்ன அதையும் நான் சொல்றேன். ஸோ இந்த 23,300 வந்து கீழே ஸ்ட்ராங்கா க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சுன்னா அது ப்ராபப்ளி வந்து மறுபடியும் வந்து இந்த 23,500 இந்த லெவலில் டெஸ்ட் எடுத்துட்டு இங்கிருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இது நிஃப்டியோட லெவல்ஸுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராபப்ளி வந்து அப்போ நம்ம பை அப்படிங்கிற நம்ம வந்து 23,600 வரை நம்ம வெயிட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அப்போ செல் அப்படிங்கிறது 23,300 வந்து செல்லு உடையுதா அப்படி அந்த லெவல் உடையுதா அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து செல் என்ட்ரி நம்ம போகலாம். ஓகே, ஸோ இதான் நிஃப்டியோட அனலைசிஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிஸ். ஸோ யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நான் ஒன் பை ஒன் நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன் நான். இல்ல சார் கிளியரா இருக்கு. வேற யாருக்கா டவுட் அப்படி இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க பிங்க் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. நீங்களும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீயா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ சாட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு ஆல். பை. ஹேவ் எ நைஸ் டே.